சிறையில் அடைத்த தமது உறுப்பினர்களை இந்த ஜேவிபியினர், அதாவது தேசிய மக்கள் சக்தியினர், அன்றைய காலகட்டத்தில் அரசியல் கைதிகள் என அவர்களை அழைத்தார்கள். தமிழ் இளைஞர்களை அவர் அரசியல் கைதியாக பார்க்க மறுக்கிறார். இதே ஜேவிபியினரை அரசியல் கைதியாக ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த கூட்டுறவு தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்தித்துள்ளது. இது ஜேவிபியினுடைய அனுரகுமார திசாநாயக்கவினுடைய செல்வாக்கு குறைந்துள்ளது என்பதை தெளிவாக சிறிதரன் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. சொந்தங்களுக்கு வணக்கம். அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்தின் நீதியமைச்சராக உள்ள கஸ்தனர் நாணயக்கார தெரிவித்துள்ள ஒரு கருத்து தற்பொழுது தமிழர்கள் மத்தியில் பூதாகரமாக வெடித்துள்ளது. அவர் அவ்வாறு என்ன தெரிவித்தார்? அதாவது, இலங்கையில் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை, சிறைச்சாலையில் பயங்கரவாதிகள் என அடையாளம் காணப்பட்டவர்களே இருக்கிறார்கள் என ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். இவருடைய இந்த கருத்து பல்வேறு நபர்கள் மத்தியிலும், அரசியல் தலைவர்கள் மத்தியிலும், தமிழ் மக்கள் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள ஒன்றாக தற்பொழுது மாறியுள்ளது. ஏனென்றால் ஜேவிபியினரை பொறுத்தவரை 1971 முதல் ஆயுத போராட்டத்தை மேற்கொண்டவர்கள். 1989 ஆண்டுகளில் இவர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவ்வாறு சிறையில் அடைத்த தமது உறுப்பினர்களை இந்த ஜேவிபியினர், அதாவது தேசிய மக்கள் சக்தியினர், அன்றைய காலகட்டத்தில் அரசியல் கைதிகள் என அவர்களை அழைத்தார்கள். தங்களுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டு இருந்த போது அவர்களும் ஆயுதமேந்தியே இந்த அரசுக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொண்டவர்கள். அவ்வாறு ஆயுதமேந்தி போராடிய ஜேவிபியினரை ஆட்சியில் இருந்தவர்கள் மற்றும் சிங்கள மக்களின் ஒரு பகுதியினர் பயங்கரவாதிகள் என வெளிப்படையாக விழித்தார்கள், தெரிவித்தார்கள். ஆட்சியில் இருந்தவர்கள் அவ்வாறே அழைத்தார்கள். ஆனால் ஜேவிபியினர் இல்லை, தாங்கள் அரசியல் கைதிகள், தமது போராட்ட அமைப்பினர் சிறைச்சாலையில் இருக்கின்ற போது அவர்களை அரசியல் கைதிகள் எனவும் போராட்ட உறுப்பினர்களை போராளிகள், தோழர்கள் எனவும் அழைத்தார்கள். அந்த ஜேவிபி இன்று ஆட்சி பீடமேறியுள்ளது. சிங்கள மக்களின் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி பீடமேறிய இந்த ஜேவிபி தற்பொழுது தமிழ் போராட்ட இளைஞர்களை, தமிழ் இளைஞர்கள் தமது உரிமைக்காக ஆயுதமேந்தி போராடி அதில் சிலர் தற்பொழுது சிறைச்சாலையில் உள்ளனர். அவர்களை தமிழ் அரசியல் கைதிகள் என தமிழ் மக்கள் கூறுகின்ற போது இவர்கள் தற்பொழுது இந்த நீதியமைச்சர் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். இலங்கையில் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என குறிப்பிடுகிறார். தமிழ் இளைஞர்களை அவர் அரசியல் கைதியாக பார்க்க மறுக்கிறார். இதே ஜேவிபியினரை அரசியல் கைதியாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஜேவிபி கொள்கையில் போட்டியிட்டவர்கள். ஜேவிபி தற்பொழுது தமிழ் மக்களை புறக்கணிக்கிறார்கள். இது தொடர்பாக மனோ கணேசனும் கருத்து தெரிவித்தார். உங்கள் பார்வைக்கு போராளிகளாக, உங்கள் பார்வைக்கு பயங்கரவாதிகளாக தெரிபவர்கள் எங்கள் பார்வையில் போராளிகளாகவும் எம்முடைய பிள்ளைகளாகவும் சகோதரர்களாகவும் தெரிகிறார்கள். இதுவே இவ்வளவு ஆட்சியாளர்களும் இத்தகைய ஆட்சி காலங்களில் இவ்வாறான பார்வையை செலுத்தினார்கள். அவர்கள் பார்வையில் பயங்கரவாதிகள், எங்கள் பார்வையில் அவர்கள் சொந்தங்கள். எனவே தற்பொழுது அனுர அரசாங்கமும் தன்னுடைய இரட்டை நிலைமையை, இரட்டை வேடத்தை காட்டுவதை தமிழ் மக்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது. தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, அனுர அரசாங்கம் தற்பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலும் தனது செல்வாக்கை இழந்து வருகின்றதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் சிங்கள மக்களை பொறுத்தவரை தற்பொழுது சிங்கள மக்களினுடைய அடிப்படை தேவையாக இருந்தது இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை தொடர்பாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விவகாரம் தொடர்பிலும் புதிய மாற்றத்தை வலியுறுத்தி அனுர அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்தார்கள். ஆனால் அனுர அரசாங்கத்தினுடைய போக்கு முற்றுமுழுதாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய பொருளாதார திட்டங்களையும் நலன் திட்டங்களையும் அவ்வாறே கொண்டு செல்கின்ற ஒரு போக்கையே காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையும் அதுதான், அவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும். ஏனெனில் நிலைமை அவ்வாறு இருக்கின்றது. அந்த நிலையில் சிங்கள மக்களும் தற்போது அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் மீது வெறுப்பை காட்டுகிறார்கள். அதற்கு சிறந்த உதாரணமாக தற்போது சில தினங்களுக்கு முன்னால் கூட்டுறவு சங்க தேர்தல்கள் இடம்பெற்றது. கூட்டுறவு சங்க தேர்தல்கள் என்பது அடிமட்ட தேர்தல். அடிமட்ட பிரஜைகளினுடைய செல்வாக்கு இதில் முக்கிய பங்கு செலுத்துகின்றது. அடித்தட்டு வர்க்க மக்களின் பெரும் ஆதரவுடனேயே பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல்களில் அமோக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார் அனுரகுமார திசாநாயக்க. ஆனால் தற்போது இந்த கூட்டுறவு தேர்தலில் ஒரு சில இடங்களில் கூட்டுறவு தேர்தல் இடம்பெற்றது. அந்த கூட்டுறவு தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்தித்துள்ளது. இது
ஜேவிபியினுடைய அனுரகுமார திசாநாயக்கவினுடைய செல்வாக்கு குறைந்துள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அம்பாந்தோட்டை மற்றும் 2 பகுதிகளில் இடம்பெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களில் 2இல் தேசிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு பெற்ற குழு 2 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஒரு இடத்தில் மட்டுமே ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. 2 இடங்களிலும் சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவு பெற்ற குழு வெற்றி அடைந்துள்ளது. எனவே மக்களினுடைய அபிமானம், மக்களுடைய செல்வாக்கு சற்று படிப்படியாக ஜேவிபியிடமிருந்து குறைந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதே நிலையில் தேசிய மக்கள் சக்தியான அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் மேற்கொள்கின்ற நகர்வுகள் தமிழ் மக்களை மீண்டும் அதிருப்திக்குள்ளாக்குவதுடன் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற தன்மையை வெளிப்படுத்துகின்றது. அனுரகுமார அரசாங்கத்தின் இரட்டைத்தன்மை தற்போது படிப்படியாக வெளிவருகிறது. இந்த நிலைமை நீடிக்குமானால் அனுரகுமார் அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் தேர்தல்களில் நீடிப்பதோ அல்லது தம்முடைய ஆட்சியை கொண்டு நடத்துவதோ கேள்விக்குறியாக நிச்சயம் மாறும் என்பது நிதர்சனம். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வந்து இந்த நாட்டில் இன மத மொழி வேறுபாடுகின்றி அனைவரையும் ஒற்றுமையாக வாழ வைப்போம் என குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் மெர்வின் சில்வா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அரசியல் பிரமுகர் ஒரு விசித்திரமான கருத்தை வெளியிடுகிறார். அதில் முழுக்க இனவாதத்தை அவர் கற்கிறார். அதாவது இந்த நாடு பௌத்த சிங்கள நாடு. சிங்கள நாடாக இருக்கும் இந்த நாடு பண்டுகாபிய மன்னன் முதல் காலம் தொட்டு சிங்கள மன்னர்களால் ஆளப்பட்டதாக குறிப்பிடுகிறார். பண்டுகாபிய மன்னனுக்கு முதல் இருந்த தமிழ் மன்னர்கள் தொடர்பில் அவருக்கு தெரிந்து கொண்டு அவர் அதை மறைக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த நாட்டை சிங்கள தேசமாகவே காட்ட முனைகிறார், சிங்கள தேசமாகவே பார்க்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வேண்டுமென்றே திணிக்கிறார்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றே அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை இந்த கருத்துக்கள் ஊடாக நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கும். இந்த நிலையில் இது சிங்கள தேசம், பௌத்த நாடு. இது பௌத்த நாடாக இருக்கும் வரைக்கும் தான் இந்த நாடு நிலைத்திருக்கும் என அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். பௌத்த தர்மம் இருந்தால்தான் இயற்கை இந்த இலங்கையை பாதுகாக்கும், பௌத்த தர்மம் இல்லை என்றால் இயற்கை இந்த இலங்கையை அழித்து விடும் என அவர் பௌத்தத்தையும் இயற்கையையும் ஒற்றுமைப்படுத்தி அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த சமஷ்டி தொடர்பாக பேச தொடங்கியுள்ளதாக அவர் தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த தீர்வு திட்டத்தினூடாக புதிய அரசியலமைப்பில் எவ்வாறு வர வேண்டும் என தமிழ் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்துகின்றார். இந்த செய்தி தெற்கில் பரவப்பட்டு அவர் சமஷ்டியை அதாவது நாட்டை பிளக்கப் போகிறார், பிரிக்கப் போகின்றார் என்று வல்லமையான பல்லவிகள் தெற்கில் தொடங்கியுள்ளன. அந்த நிலையில் இந்த மெர்வின் சில்வா இவர் இவ்வாறு சமஷ்டியை கொண்டு வந்து தேசத்தை பிரிக்கப் போகிறார், தமிழ் மக்கள் இந்து மதத்தினை முன்னிலைப்படுத்தி பௌத்த மதம் சிங்கள தேசம் இல்லாமல் ஆக்கப்பட போகின்றது என கொந்தளிக்க தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் அவர் இது சிங்கள தேசம், பௌத்த நாடு, அவ்வாறு இது இருக்க வேண்டும், அவ்வாறு இல்லாமல் செய்ய எவராலும் முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இல்லாமல் செய்ய வெளிக்கிட்டால் அவருடைய நிலைமை மிகவும் மோசமாகும், அவர் இல்லாமல் போகக்கூடிய நிலைமை ஏற்படும் என வெளிப்படையாக தெரிவிக்கின்றார். நீண்ட காலமாக இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை என்பது தீரா பிரச்சனையாக உம்மவர்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் அயலக தமிழத்தினத்தில் தற்போது இலங்கையைச் சேர்ந்த அமைச்சர்களும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சென்று பங்கேற்றனர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ரபூப் ஹக்கீம், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் மற்றும் வேறு சில அரசியல் பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த இந்திய இலங்கை மீனவர் விவகாரம் தொடர்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர், இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். அதாவது இந்திய இலங்கை மீனவர் தொடர்பாக உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளன. இனி அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று நிச்சயமாக மீனவர் பிரச்சினை தொடர்பாக ஆக்கப்பூர்வமான தீர்வை இந்த ஜேவிபி அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என அவர் குறிப்பிடுகிறார். ஏனெனில் நாம் நம்முடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இது தொடர்பாக குறிப்பிட்டுள்ளோம். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக உயர்மட்ட கலந்துரையாடல்கள் பூர்த்தியாகியுள்ளன. அடுத்த கட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்று நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு, சட்டவிரோத தொழில் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என விஜித ஹேரத் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இந்த நிலையில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்துள்ளார். அதற்கு பின் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். தாம்
கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற தாம் இந்த இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக கரிசனை கொள்கின்றோம். அவர் இலங்கையில் இருக்கின்ற போது ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். இனி இந்திய அரசாங்கத்துடன் பேசி முடிந்து விட்டது, இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, இலங்கைக்குள் அவர்கள் சட்டவிரோதமாக உள்நுழைய முடியாது, அதுதான் முடிவு என தெரிவிக்கின்றார். அவ்வாறு தெரிவித்தவர் இந்தியா சென்று ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். தாம் தமிழக முதலமைச்சருடன் பேச தயாராக இருக்கின்றோம், தமிழக முதலமைச்சர் இவ்வாறு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இலங்கையில் தடை செய்யப்பட்ட இழுவை மடி, சுருக்கு வலை போன்ற தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகள் இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டுள்ளது, அதை நீங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்துங்கள், நீங்கள் அவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனையை இல்லாமல் செய்யலாம் என குறிப்பிடுகின்றார். இந்திய இலங்கை மீனவர்களுடன் பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி இந்த பிரச்சனை தொடர்பாக தீர்வு காண போகின்றோம் என அவர் இந்தியாவில் வைத்து ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். அதாவது நீங்கள் அழிப்பது, அதாவது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து அழிப்பது, உங்கள் சொந்த தமிழ் மக்களையே அழிக்கிறீர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே இல்லாமல் செய்கிறீர்கள். அவர்கள் 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் தமது வாழ்வாதாரத்தை இழந்து தற்பொழுதுதான் தொழில் செய்து தம்முடைய வாழ்வாதாரத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வாறான ஒரு செயல்பாட்டை செய்வதன் காரணமாக தமிழ் மக்களினுடைய சொந்த நிலங்கள், தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் தான் அழிக்கப்படுகிறது. இதே தமிழக மீனவர்கள் பக்கத்து மாநிலங்களான குஜராத், காஷ்மீர் போன்ற மாநிலங்களுக்கோ அல்லது பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுக்கோ சென்று மீன்பிடிக்க முடியுமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இந்த இலங்கையில் உங்களுடைய சர்வாதிகத்தை, ஏகாதிபத்தியத்தை காட்ட நினைக்கிறீர்கள், அது வடக்கு தமிழ் மக்களையே முற்றுமுழுதாக பாதிக்கின்றது என சந்திரசேகரன் காட்டமான கருத்துக்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய செவிகளுக்கு எட்டும் வகையில் தெரிவிக்கின்றார். எனினும் மு.க.ஸ்டாலின் இதுவரை இதே ஸ்ரீதரனும் சிவஞானம் ஸ்ரீதரனும் இந்த இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பில் பேசுவதற்கு தான் சந்தர்ப்பம் கேட்டுள்ளதாகவும் அதற்கு பதில் வழங்க முதலமைச்சர் பதில் வழங்குவார் எனவும் இவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதுவரை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எவ்விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. தொடர்ச்சியாக மௌனித்தே வருகிறார். அவர் ஜெய்சங்கர், அதாவது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்திய மீனவர்கள் விவகாரம் தொடர்பில் கடிதம் அனுப்புவதோடு இந்த பிரச்சனை தொடர்பாக அவர் இலங்கை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடனோ இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களுடனோ இதுவரை உத்தியோகபூர்வமாக அவர் பேசவில்லை என்பது நிதர்சனமான ஒன்று. தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் திருகோணமலையில் 18ஆம் தேதி இடம்பெற உள்ளது. இந்த மத்திய குழு கூட்டம் முக்கியமான சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு கூட உள்ளதாக அதனுடைய உபதலைவர் CBK சிவஞானம் தெரிவிக்கின்றார். அந்த வகையில் இந்த தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழு தமிழரசு கட்சியினுடைய தலைமை தொடர்பாக உள்ள வழக்கு, தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்தது தமிழரசு கட்சியினுடைய மாநாடு தொடர்பான விடயங்கள், தமிழரசு கட்சியின் எதிர்கால தேர்தல் திட்டங்கள் தொடர்பான விடயங்கள் அந்த 18ஆம் தேதி இடம்பெறுகின்ற கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது சிவஞானம் ஸ்ரீதரனை இலக்கு வைத்து ஒரு தரப்பினரால் மிகவும் நுட்பமாக நகர்த்தப்படுகின்றது. சுமந்திரன் எனப்படும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் திரு சுமந்திரன் அவர்களை மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு சேர்ப்பதற்கும் கட்சியில் அதிகாரம் மிக்க ஒரு நபராக உருவாக்குவதற்கும் பல்வேறு சதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த உயர்குழு, அதாவது மத்திய குழு கூட்டம் அதற்கான படிக்கல்லாக, அதற்கான சாத்தியப்பாடை உருவாக்கும் ஒன்றாக அமையலாம் என அனைவராலும் சந்தேகிக்கப்படுகின்றது. குறிப்பாக பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேத்திரன் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். அத்துடன் மத்திய குழுவின் செயற்பாடுகளுக்கு விரோதமாக செயற்பட்ட சிவமோகன் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த அரியநேத்திரனுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் கட்சியினுடைய கொள்கையில், கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய முடிவிலிருந்து மாற்றாக செயற்பட்டதற்கு காரணமாக அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கின்ற பட்சத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அதேபோல் கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய முடிவை மீறியவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முற்படுகின்ற போது அது நிச்சயம் ஸ்ரீதரனை பாதிக்கும். ஸ்ரீதரன் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். அவ்வாறு இல்லாமல் போகின்ற பட்சத்திலும் தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சத்தியலிங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பயன்படுத்தி அவருடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்து தான் பதவிக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலையை சுமந்திரன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதே போல் ஸ்ரீதரனுடைய பதவி இல்லாமல் போகின்ற பட்சத்திலும் திரு சுமந்திரன் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றம் செல்ல முடியும். எனவே 2 வகையான வழிகளை திறந்து இந்த சுமந்திரனுடைய அணி சுமந்திரனை பின்னால் வைத்துக் கொண்டு ஒரு செயற்திட்டத்தை மேற்கொள்கின்றது.
18ஆம் தேதி இடம்பெறவுள்ள இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் மிகவும் தீர்க்கமானதாக அமையப் போகின்றது. ஒரு சிலரினுடைய அரசியல் எதிர்காலம் அஸ்தமனமாகலாம். ஒரு சிலரினுடைய அரசியல் எதிர்காலம் மீண்டும் புதிய ஒரு யுகத்துக்கு போகலாம். அத்துடன் புதிய ஒரு அத்தியாயம் அல்லது தமிழரசு கட்சியினுடைய அழிவு காலத்திலிருந்து புதிய கட்சிகள் உருவாகலாம். இவ்வாறு பல்வேறு வகையான சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறலாம். இது இந்த 18ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற மத்திய குழு கூட்டத்தில் அதற்கான துறவுகோள்களை அது ஏற்படுத்தும் என்பது நிதர்சனம்.